ஆதிசங்கர பகவத்பாதாள் அவர்கள் இயற்றிய சௌந்தர்யலஹரி 100 ஸ்லோகங்கள் அடங்கினது. அதில் இது 28வது ஸ்லோகம். பராசக்தியோட தாடங்க மகிமையை சொல்கிறது. இந்த ஸ்லோகம் க்ஷேத்திரம் திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்மனோட தாடங்கத்தோட மகிமையை சொல்கிறது. இது சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 28. சுதாமபி ஆஸ்வாத்ய பிரதிபய ஜர மிருத்யுஹரிணி விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்ய திவிஷதஹ கராலம் யத் கேனம் கபலிதவதஹ காலகலனா ந சம்போஹோ தன்மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா. சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 28ஓட அர்த்தம் என்னன்னா, இந்த சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்தினார். அப்பவும் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரலை. பிரளய காலத்தில் பிரம்மா இந்திரன் எல்லாரும் அழிஞ்சு போறா. அப்பவும் சிவனுக்கு அழிவில்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, பராசக்தி தன்னுடைய காதுகளில் அணிஞ்சுட்டு இருக்கக்கூடிய செவி ஆபரணமான தாட்டங்கத்தோட மகிமைன்னு. சாதாரணமாக திருமாங்கல்யத்தோட மகிமைன்னு தானே சொல்லுவா. இங்கே தாடங்கத்தோட மகிமைன்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அதில் தான் சிவசக்தி தத்துவம் அடங்கியிருக்கு. ஆதிசங்கர பகவத்பாதாள் அம்பாளோட அந்த உக்ரத்தெல்லாம் அந்த தாடங்கத்தில் அடக்கி அதை அணிவிச்சார்னு சொல்லுவாள். அம்பாளுக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளையார் அம்பாளோட உக்ரத்தை தணிவிக்கிறதுக்காகத்தான்.